நேச்சுரலாவே நம்மள்ல நெறைய பேரு எவ்வளோ நேரம் படிச்சோம் அப்படின்றத தான் கணக்கெடுப்போமே தவிர, எவ்வளோ ஃபோக்கஸா நல்லா படிச்சோம் அப்படின்றத யாரும் கணக்கெடுக்கிறதில்ல. கேல் நியூபோர்ட் அப்படின்றவரு என்ன சொல்றாருனாக்கா, "வொர்க் அக்கம்ப்ளிஷ்ட் இஸ் ஈக்குவல் டூ டைம் ஸ்பென்ட் இன்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ்." நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல வேலை பார்க்குறோமோ, அவ்வளோ ரிசல்ட் அதில சூப்பரா கிடைக்கும். நம்ம எந்த ஒரு ஒர்க் பார்க்க போனாலுமே, அது 2 வேல வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். என்னன்னாக்கா, டீப் ஒர்க் அண்ட் ஷாலோ ஒர்க். நம்மளுக்கு ஒரு டீப் ஒர்க்குனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இது மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஃபோக்கஸ்டா அதுல கான்சென்ட்ரேஷனா ரொம்பவே இருக்கணும். அதாவது ஒரு மாங்க் போல, ஒரு துறவி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அது போல வந்து வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா வேலை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து சூப்பரா டெவலப் ஆகிறத நம்மளாலே வந்துட்டு உணர முடியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் ஷாலோ ஒர்க். இது எப்படின்னாக்கா, நம்மளோட கம்ப்ளீட் ஃபோக்கஸை வந்து கொடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா அப்பதான் வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா தான் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, ஏதோ ஒரு மெசேஜ் தானே வந்திருக்குன்னு வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம். உடனே ஸ்டேட்டஸ் பார்க்க ஸ்டார்ட் ஆகிடும். ஃபேஸ்புக்குள்ளே போவோம், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போவோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள டைமே போகிறது நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்றது கூட தெரியாத அளவுக்கு மாறிடும். இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குவாலிட்டியான ஒர்க்கு வந்து ரொம்பவே அடி வாங்கும். எதுலேயுமே வந்துட்டு சரியாக ஃபோக்கஸே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் ஷாலோ ஒர்க்குக்கும் டீப் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டுத்துல எது நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரியும் புரியுது. இந்த டீப் ஒர்க்குன்றது ரொம்பவே ரேரான ஸ்கில். ஆனா ஒன்ஸ் இதை வந்து ஒரு ஹேபிட்டா மட்டும் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பரான ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பில்கேட்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் வெர்ஷனை வந்துட்டு மொத்தம் 8 வீக்ஸ்லயே ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு டீப் ஒர்க் பார்க்கக்குள்ள பார்த்துக்கிட்டேனாக்கா சில டைம்லாம் கீபோர்ட்லயே படுத்து தூங்கியிருக்காரு. இந்த 8 வாரமும் யார் கூடயும் சரியா பேசாம அவர் வந்துட்டு பயங்கரமா டீப் ஒர்க் ரொம்பவே பார்த்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டீப் ஒர்க் பார்த்தனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா $1 பில்லியன் கம்பெனியோட ஒரு பேஸ் ப்ரோக்ராமா மாறி இருக்கு. இதே போல தான் ஜே.கே. ரோலிங் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ஹாரி பாட்டர் அப்படின்ற புக்கையுமே பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னாக்கா இந்த டீப் ஒர்க் கான்செப்ட்ஸ்ல தான் ஒர்க் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல நிறைய ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லலாம் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் டீப் ஒர்க் பார்க்கறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். எதனாலனாக்கா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்னால தான். அதனாலேயே அந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாலோ ஒர்க்காக மாறிடுது. இந்த புக்கில் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் சொல்கிறேன். இது வழியாக நீங்கள் வந்துட்டு டீப் ஒர்க் பார்க்கறது எப்படி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா மைலின் ஒர்க் அவுட். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முக்கு போகிறாங்க. ரெகுலரெல்லாம் போக கிடையாது, அவங்க வந்து தோணும் போதெல்லாம் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. அவர் நினைக்கக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாலாம் இருக்க போகிறது கிடையாது. இதே சேம் விஷயத்தில் தான் நீங்கள் வந்துட்டு டீப் ஒர்க்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏதாவது நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுனாக்கா மொபைலில் நோண்டிக்கிட்டு, அப்படி இல்லைனாக்கா சோஷியல் மீடியாஸை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும். அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருப்பாங்க, இவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கு கிடைக்காம போயிடும். இதனால ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல தேவைப்படும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட பிரெயினுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மசில் மாதிரி தான். அது ஷாலோ ஒர்க்கே நம்ம அதுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த மசில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக போகிறது கிடையாது. அதுவே நம்ம அதிகமாக ஃபோக்கஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னாக்கா அந்த ஃபோக்கஸ் மசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ரோத் ஆகும். இப்போ இதுவே சயின்டிஃபிக்கா ஒரு ரீசனை பார்ப்போம். மைலைன் அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்கு. நம்ம எப்போ ஒரு விஷயத்துல கம்ப்ளீட்டா நிறைய ஃபோக்கஸ்டா ஒர்க் பார்க்குறோமோ நம்ம பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால இன்னமும் ஃபோக்கஸ்டா சூப்பராக வேலை பார்க்க முடியும். இதனால ரொம்பவே கஷ்டமான வேலை கூட ஈஸியாக கொஞ்ச நாளில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் டீப் ஒர்க் அப்படின்ற புக்லேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவே நம்ம 2 பார்ட்டாக போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.